இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ராகி களியும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் இல்லாத வேர்க்கடலை சட்னியும் பண்ணலாமா? நல்லா காரசாரமா குழம்பு இருந்தா ராகி களிக்கு நல்லா இருக்கும். ஆனா வேர்க்கடலை சட்னி நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நான் இன்னைக்கு பிரியாணி பாட் எடுத்திருக்கேங்க. நீங்க அடிகனமான வானொலி இல்லைன்னா குக்கரோட பேஸ் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேங்க. 1:3 ரேஷியோல நான் சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 2 டம்ளர் ராகி மாவை உள்ள சேர்க்கிறேன். இது பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டே சேர்க்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. விஸ்க் இல்லைன்னா மத்து அல்லது கரண்டியோட பேக் சைடு எடுத்துட்டு கலந்துக்கலாம். ஆனா விஸ்க் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம சூப்பரா வருங்க. நல்லா சிம்ல வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 1-1.5 நிமிஷத்துக்கு கலந்து விடணும். உங்களுக்கு நல்லா அந்த மாவு வேகணும். அந்த தண்ணி ஃபுல்லா இழுத்துக்கும். எனக்கு எப்பவுமே ராகி களி கொஞ்சம் கொலக்கொலான்னு இருந்தா பிடிக்குங்க. அதனால நான் 1:3 ரேஷியோல சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கெட்டியா வேணும்னா 1 டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். இந்த மாதிரி செய்யும் போது ஆறினாலும் நல்லா சாஃப்டாவே இருக்குங்க. கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பு சிம்ல இருக்கு. 5 நிமிஷத்துல சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு வானலியில எண்ணெய் ஊத்த தேவையில்லை. 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 3 வரமிளகா, ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா சூடு ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊத்தி வறுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு முதல்ல ட்ரையா ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியா கலந்துக்கோங்க. அவ்வளவுதான், சட்னி ரெடி ஆயிருச்சு. வேர்க்கடலை சட்னியும் நிறைய விதத்துல பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு, நல்ல பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலா சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டிக்கலாம். நீங்க வேணும்னா ஒரு 2 பல் பூண்டு கூட இடிச்சு இந்த எண்ணெயில வறுத்துட்டு இந்த சட்னியோட சேர்த்துக்கலாம். சட்னி பாருங்க எவ்வளவு ஈஸியா ரெடி ஆயிருச்சு. இப்ப 5 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம களியும் ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்க, ஓபன் பண்ணிட்டு கலந்து விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்களேன். அப்படியே அல்வா பதத்துக்கு இருக்கு. இது கொஞ்சம் கொலக்கலான் இருக்கு. உடனே இது கூழ் மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. இது கொஞ்ச நேரம் ஆகும்போது நல்லா கெட்டி ஆகும். இப்ப சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க கெட்டி ஆயிருக்கு. களி எப்பவுமே சூடா சாப்பிடணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது ஆறினாலும் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த களி. அதே மாதிரி களி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்ணுவாங்க. நீங்க ஒரு விதத்துல பண்றதுனால நான் பண்ற மெத்தட் தப்புன்னு ஆயிராது. நமக்கு மெயினா மாவு வெந்திருக்கணும், கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும். அவ்வளவுதானே ஒழிய மெத்தட் எப்படி வேணா இருக்கலாங்க. அதே மாதிரி கட்டிகள் நிறைய வருதுன்னு சொல்றீங்க. அது பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் கிளறணும். அப்பதான் அந்த கட்டிகள் எல்லாம் உடையும். நானே 2 ராகி களி வீடியோ போட்டிருக்கேங்க. இது இன்னொரு மெத்தட். இந்த மெத்தட்ல கூட ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.